எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் காவ்யா, நிசர்கா ஹாஸ்பிட்டல், சிர்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டேண்ட்ரஃப். ஸோ டேண்ட்ரஃப்ன்ற ப்ராப்ளம் மோஸ்ட் காமனாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம். மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த டேண்ட்ரஃபை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாததுனால, ஒழுங்காக கேர் கொடுக்காததுனால ஹேர் ஃபாலுக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. இந்த பொடுகு தொல்லை எதனால் வருது, அதை வந்தால் நம்ம எப்படிலாம் ட்ரீட் பண்ணலாம், என்ன மாதிரி ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் நம்ம பார்க்கலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பொடுகுன்றது என்னென்னா, ஸ்கேல்பில் ஒரு ஃபங்கஸோட ஓவர் க்ரோத் இருக்கும். அந்த ஓவர் க்ரோத் தான் டேண்ட்ரஃப்னு சொல்லுவாங்க. நம்மளோட தலையில் நிறைய செபேஷியஸ் கிளான்ஸ் இருக்குது. அந்த செபேஷியஸ் கிளான்ஸ்லேருந்து சீபம்னு ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சீபம் ப்ரொடக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டேண்ட்ரஃபில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஸ்கேல்பில் மால்சேசியா ஃபங்கஸ் என்ற ஓவர் க்ரோத் அது நம்ம ஸ்கேல்பை இரிட்டேஷன் பண்ணும். அது இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால ஒரு ஒயிட் ஃப்ளேக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதை தான் நம்ம டேண்ட்ரஃப்னு சொல்கிறோம். இந்த டேண்ட்ரஃப் யாருக்கெல்லாம் அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்னால ஒரு ரீசன். இன்னொன்று அதிகமாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு, இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. இன்னும் சில பேருக்கு இந்த வயிறில் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த சிஃபோன்னு சொல்லுவாங்க, ஃபங்கல் ஓவர் க்ரோத்துன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும்போது இந்த டேண்ட்ரஃப் நம்மளோட தலையில் வரும். இன்னும் சில பேருக்குலாம் எப்படி ஆகும்னா, அந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, சொரியாசிஸ், எக்ஸிமா போல ப்ராப்ளம்ஸ்னாலையும் இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே என்ன மாதிரி ரெமிடிஸ்லாம் எடுக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெமிடி குக்கும்பர் ஜூஸ் அண்ட் லெமன் ஜூஸ். ஸோ இந்த குக்கும்பர் ஜூஸ் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் நம்மளோட ஹெட்டில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த குக்கும்பரில் சல்ஃபர்ன்ற கண்டென்ட்டும் லெமன் ஜூஸில் சிட்ரிக் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளோட அந்த ஃபங்கஸ் ஓவர் க்ரோத்து, இந்த டேண்ட்ரஃப் ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ செகண்ட் ஒன் கோகோனட் ஆயில் அப்ளிகேஷன். ஸோ ஈஸியாகவே நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஆயில் தான் இந்த கோகோனட் ஆயில். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணுறதுனால ஒவ்வொரு நைட்டும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு அலர்ஜி, கோல்டு அலர்ஜி மாதிரி ஆகும்னா மார்னிங் 1 hour பிஃபோர் அப்ளை பண்ணிவிட்டு லைட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். கோகோனட் ஆயிலில் லோரிக் ஆசிட்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இருக்குது. அது ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டியாக நம்மளோட ஸ்கேல்பில் ஹெல்ப் ஆகும். ஸோ டேண்ட்ரஃப் ரொம்பவே கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் ஃபெனுக்ரிக் பேக்கு. ஸோ அந்த ஃபெனுக்ரிக் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஓவர் நைட் ஒரு நாள் முன்னாடியே ஒரு 3 டீஸ்பூன் ஆஃப் ஃபெனுக்ரிக் சோக் பண்ணி வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் கர்ட் ப்ளஸ் லெமன் ஜூஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேரில் ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour to 1.5 hours 2 hours கூட விடலாம். அதுக்கப்புறமா அதை ஜஸ்ட் லைட்டாக எதனாவது ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெந்தயத்தில் அதிகமாக மினரல்ஸ் இருக்குது. ஜிங்க்கு, அயன், செலீனியம் போல் நிறைய மினரல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கர்டில் லாக்டிக் ஆசிட்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம தலையில் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸாக ஒர்க் ஆகிறதுனால டேண்ட்ரஃபை குறைக்கிறதுக்கு ஈஸியாகவே. நெக்ஸ்ட்டு நீம் வாட்டர் வாஷ். எல்லா ஹேர் வாஷ்க்கு அப்புறமா லாஸ்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜர் இது. என்னென்னா ஜஸ்ட் ஒரு பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் எடுத்துகிட்டு, நீம் லீவ்ஸ் எடுத்துகிட்டு, வேப்ப இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு 1 liter ஆஃப் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணணும். அந்த பாயில் பண்ணி அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு, அந்த கொதிக்கிற வாட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா லியூக் வார்ம் வாட்டர் மாதிரி எடுத்து லாஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த வாட்டர்லேயும் வாஷ் பண்ணிட்டு வரணும். எவ்ரி ஆல்டர்னேட் டேஸில் இதை பண்ணுறதுனால நல்லாவே டேண்ட்ரஃபோட ப்ராப்ளம் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு ஹெல்த்தி ஃபுட்டு. ஸோ இந்த ஹெல்த்தி ஃபுட்டுன்றதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால, குட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த கோகோனட் ஆயில், கீ ஐட்டம்ஸு இதெல்லாம் சாப்பிடும்போது ஓவரால் நம்மளோட ஸ்கின் ஹெல்த்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால, இந்த எக் டெய்லி ஒரு எக் எடுக்கிறதுனால, அண்ட் தென் நம்மளோட பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது, நல்லா ஒரு 3 to 4 liters ஆஃப் வாட்டர் நம்ம எடுக்கிறதுனாலையும் நம்மளோட ப்ராப்ளம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி இப்போ பார்த்துருக்கோம். அதெல்லாம் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.